இன்றைய ஸ்பெஷல் ஆலு பராத்தா. தேவையான பொருட்கள்: வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி நறுக்கி வச்சுட்டு கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு இருக்கணும். நல்லா மாவு பதமாக இருக்கிற மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். அப்புறம் வாணலில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கணும். வெங்காயம் அதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி வதங்க வச்சுக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு அது கூட நம்ம தக்காளி கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கணும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுவை. நல்லா சேர்ந்த பிறகு நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வேக வச்சு கீழே இறக்கி புதினா தடவி வச்சிடணும். அப்புறம் சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். சேர்த்து நம்ம அளவு ஒரு கை அகலம் அளவு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்ச பிறகு கிரேவியை எடுத்து சப்பாத்தி மேலே தடவிட்டு இன்னொரு சப்பாத்தியில் ஒரு பக்கம் எண்ணெய் தடவி அந்த சப்பாத்தியை அந்த கிரேவி வச்சுருக்கிற சப்பாத்தி மேலே போட்டுட்டு அந்த எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுட்டு கார்னரை நல்லா அமுக்கி விட்றணும். ஏன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதனால் அதனுடைய எட்ஜஸை மடக்கி எல்லா பக்கமும் நல்லா அழகாக இருக்கிற மாதிரி மடக்கி வச்சுக்கணும். நல்லா மடக்கின பிறகு அதை இந்த மாதிரி நிறையா எத்தனை தேவைப்படுதோ பண்ணி வச்சுக்க வேண்டியது. அப்புறம் வாணல் வச்சுட்டு வாணலில் எண்ணெய் தடவிட்டு நல்லா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற ஆலுவை அதில் போட போகிறோம். ஸோ கடாயில் போட்டு நல்லா வெந்த பிறகு முன்ன பின்ன ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சு பிரட்டி விட்டுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம சுவையான ஆலு பராத்தா ரெடி.